வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தலுக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு. ஆனா பாருங்க, அரசியல் களம் இப்போவே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. முக்கிய கட்சிகள் எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் செய்வோன்னு தங்களோட தேர்தல் வாக்குறுதிகளை இப்போவே அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாக்குறுதிகள் போர்தான் வரப்போற தேர்தலோட முதல் கட்டம்னே சொல்லலாம். வாங்க, இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். தேர்தல் களம் இப்போ ரொம்பவே பரபரப்பா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா அதிமுக ஒரு பெரிய அறிவிப்போட களத்துல இறங்கி இந்த வாக்குறுதி போட்டிய அதிகாரப்பூர்வமா தொடங்கி வச்சிருக்காங்க. முதல்ல அதிமுக என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அவங்க தங்களோட முதல் செட் வாக்குறுதிகளை வெளியிட்டு மத்த கட்சிகளுக்கு ஒரு ஓபன் சேலஞ்ச் விட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். அப்படி என்னதான் அறிவிச்சாங்க? இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த அறிவிப்பு வந்த டைமிங் தான். கரெக்டா கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆர் பிறந்த நாள் அன்னைக்கு இதை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. அதாவது, எம்ஜிஆரோட மக்கள் நலன் பாதையில தான் நாங்களும் போறோம்னு மக்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க முயற்சி பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி சொன்ன இந்த ஒரு வரியே போதும் அவங்களோட மொத்த தேர்தல் வியூகத்தையும் நம்ம புரிஞ்சுக்க. அவங்களோட மெயின் ஃபோக்கஸ், அதாவது முக்கிய குறிக்கோள், பெண்கள் நலனும் அவங்களுக்கு பொருளாதார ரீதியா உதவுறது தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, அப்போ அவங்க முன்வைக்கிற அந்த முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். மொத்தமா ஒரு 5 முக்கியமான வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல குல விளக்குன்னு ஒரு புது நலத்திட்டம், அப்புறம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச சிட்டி பஸ் பயணம், கிராமப்புற வேலைவாய்ப்பு நாட்களை 150 உயர்த்துவது, நகர்ப்புற வீட்டு வசதி, அப்புறம் பெண்களுக்கு ஸ்கூட்டர் வாங்க மானியம்னு லிஸ்ட் போகுது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரே ஒரு வாக்குறுதி தான் இப்போ ஹாட் டாபிக்கா இருக்கு. ஆமாங்க, இந்த 2000 ரூபாய் இதுதான் அவங்களுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னே சொல்லலாம். அதாவது குலவிளக்குன்னு ஒரு திட்டம். இந்த திட்டத்தின்படி தமிழ்நாட்டில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும், அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்பத் தலைவிக்கும் மாசம் 2000 ரூபாய் உதவித்தொகை கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிவிப்பு நேரா திமுக அரசு இப்ப கொடுத்துட்டு இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு ஒரு நேரடி போட்டியா அமைஞ்சிருக்கு. சோ இப்ப மக்கள் மனசுல இயல்பாவே ஒரு ஒப்பீடு வரும். உரிமை தொகை திட்டமா இல்ல குலவிளக்கு திட்டமா? இந்த 2 திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. திமுகவோட உரிமைத்தொகை மாசம் 1000 ரூபாய். ஆனா அது தகுதியானவங்களுக்கு மட்டும்தான். கிட்டத்தட்ட 1,31,00,000 பேருக்கு. ஆனா அதிமுகவோட குலவிளக்கு திட்டம் மாசம் 2000 ரூபாய், அதாவது டபுள் தி அமௌண்ட். அதுவும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லா குடும்ப தலைவிகளுக்கும் எந்த நிபந்தனையும் இல்லாம கொடுக்கப்படும்னு சொல்றாங்க. இதனால அரசுக்கு பெரிய நிதிச்சுமை ஏற்படும்னு ஒரு விமர்சனமும் இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நாம கவனிக்கணும். அதுதான் இந்த திட்டங்களோட பேரு. அதிமுக திட்டத்துக்கு குலவிளக்குன்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு பாரம்பரியமான பேரு. ஆனா சில விமர்சகர்கள் இது பெண்களை குடும்ப விளக்கா மட்டும் பாக்குற ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் திமுக திட்டத்தோட பேரு உரிமை தொகை. இது உதவி இல்ல, பெண்களோட உரிமைன்னு சொல்ற மாதிரி ஒரு முற்போக்கான பேரா பார்க்கப்படுது. பாருங்க, இந்த பேர்ல கூட ஒரு அரசியல் இருக்கு. சரி, அதிமுக இப்படி ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாச்சு. இப்போ பந்து திமுக கோர்ட்ல இருக்கு. ஆளும் கட்சியான திமுக இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்க போறாங்க? அவங்களோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? கிடைக்கிற தகவல் படி திமுக சும்மா ஒரு கவுண்டர் கொடுக்கல, அதிமுகவோட வாக்குறுதிகளை எல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கையை தயார் செஞ்சுட்டு இருக்காங்களாம். அவங்க இதுக்காக ஒரு பெரிய ப்ராசஸையே ஃபாலோ பண்றாங்க. முதல்ல மக்களோட கருத்து கேட்கறதுக்கு ஜான்வரி மாசம் ஒரு புது மொபைல் ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கனிமொழி எம்பி தலைமையில ஒரு 12 பேர் கொண்ட குழுவா அமைச்சிருக்காங்க. இந்த குழு வீடு வீடா போய் சர்வே எடுத்து மக்களோட தேவை என்ன, இப்ப இருக்கிற திட்டங்கள் பத்தின அவங்க கருத்து என்னன்னு கேட்டு ஒரு பக்காவான தேர்தல் அறிக்கையை உருவாக்க போறாங்களாம். அப்போ திமுகவோட தேர்தல் அறிக்கையில என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்? நிச்சயமா இப்போ இருக்கிற உரிமை தொகையை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதோட அரசு ஊழியர்களுக்கு புது நலத்திட்டங்கள், இளைஞர்களை கவர்ற மாதிரி புது அறிவிப்புகள், அப்புறம் சில புதிய இலவச திட்டங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இப்போ நாம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. இப்படி போட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறது தமிழ்நாட்டு அரசியல்ல அடுத்த என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு கட்சி தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக தன்னோட துருப்புச்சீட்டை இறக்கிட்டாங்க. இப்போ இன்னொரு கட்சியான திமுக அதை விட ஒரு பெரிய வாக்குறுதியோட பதில் சொல்ல தயாராயிக்கிருக்காங்க. இந்த ஆட்டம் எப்படி போக போகுதுன்னு பார்க்க ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. இறுதியா நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்.
இப்படி கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் அறிவிக்கிறது தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவுமா இல்ல தடையா இருக்குமா? இதனால மாநிலத்தோட நிதி நிலைமை என்ன ஆகும்? இந்த வாக்குறுதிகள் போர்ல கடைசில ஜெயிக்க போறது மக்களா இல்ல கட்சிகளா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.